அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் குளித்தலை அருகே கவுண்டம்பட்டியில் பட்டாசு வெடித்து 4 சிறுவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? குளித்தலை அருகே கவுண்டம்பட்டி பகுதியில், அதாவது திருவிழாவில் வெடிக்காத அந்த நாட்டு பட்டாசுகள், அது குப்பையில் கிடந்த அந்த வெடியை எடுத்து அந்த அருகில் இருந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராதமாக அந்த நாட்டு பட்டாசு வெடித்ததில் 2 சிறுவர்கள் படுகாயமடைந்தனர், 2 சிறுவர்கள் லேசான காயமடைந்தனர். அதாவது குளித்தலை அருகே நங்கவரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கவுண்டம்பட்டி அண்ணா நகர் பகுதியில் கடந்த 25ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெற்றது. அதில் நாட்டு பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு அது பல்வேறு பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது. அதில் வெடிக்கப்படாத வெடிகள் பட்டாசுகள் அருகில் கோயில் அருகே குப்பையில் கிடந்துள்ளது. அதில் அது தெரியாமல் அதன் அருகே இருந்த, அதாவது மணிகண்டன் என்பவரின் மகன்கள் 2 பேர், அக்ஷத், சஞ்சித் ஆகிய 2 சிறுவர்கள் மற்றும் மற்றொரு ஒருவரின் ஒரு மகள் ஒரு மகன் உட்பட 4 சிறுவர்கள் அந்த நாட்டு பட்டாசை எடுத்து கல்லில் கொட்டி விளையாடி கொண்டிருந்தனர். எதிர்பாராத விதமாக அந்த நாட்டு பட்டாசு வெடித்ததில் 2 சிறுவர்கள் படுகாயமடைந்தனர். 2 சிறுவர்கள் லேசான காயமடைந்து முதலுதவி சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். 2 சிறுவர்கள் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது நாட்டு பட்டாசு வெடித்து அந்த சிறு பட்டாசுகள் குப்பையில் கிடந்து அந்த இதை எடுத்து சிறுவர்கள் விளையாடி கொண்டு கல்லால் கொட்டி கொண்டிருக்கும் போது எடுத்து எதிர்பாராதமாக வெடித்து விபத்து ஏற்பட்டு 2 சிறுவர்கள் படுகாயமடைந்த அந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சம்பவ இடத்திற்கு குளித்தலை வட்டாட்சியர் மற்றும் குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.